ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். இனிமேல் இன்டர்நெட் திட்டங்களுக்கு ஒரு வருஷம் வேலிடிட்டி கொடுக்கணும் அப்படின்னு மொபைல் சேவை நிறுவனங்களுக்கு ட்ராய் கடிவாளம் போட்டு உத்தரவு போட்டிருக்காங்களாமா. என்னென்ன செய்ய போறாங்க, என்ன ஆஃபர்கள் ஏதாவது தரப்போறாங்களா அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. மொபைல் சேவை நிறுவனங்கள் இனிமேல் வாடிக்கையாளர்களுக்கு ஒரு வருஷம் வேலிடிட்டி இருக்கிற இன்டர்நெட் திட்டங்களை வழங்க வேண்டும் அப்படின்னு தொலைத்தொடர்பு சேவை ஒழுங்குமுறை ஆணையம் ட்ராய் அறிவுறுத்தி இருக்காங்க. பொதுவாக தொலைத்தொடர்பு சேவை ஒழுங்குமுறை ஆணையம் ட்ராய் பரிந்துரைக்கும் இன்டர்நெட் திட்டங்களை வாடிக்கையாளர்களுக்கு வழங்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் தாங்கள் இருக்கிறத மொபைல் சேவை நிறுவனங்கள் எந்த வாடிக்கையாளர்கள் கிட்டையும் தெரிவிக்கிறதே கிடையாது. எனவேதான் குறைந்த செலவில் இன்டர்நெட் திட்டங்களை வாடிக்கையாளர்களுக்கு வழங்க விரும்பிய ட்ராய் தற்போது மொபைல் சேவை நிறுவனங்கள் வாடிக்கையாளர்கள் கிட்ட கண்டிப்பா தெரிவிக்க வேண்டிய ஒரு திட்டத்தை அறிமுகம் பண்ணியிருக்காங்க. இது தொடர்பா ட்ராய் அமைப்போட மூத்த அதிகாரி ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மொபைல் சேவை நிறுவனங்கள் இனிமேல் வாடிக்கையாளர்களுக்கு தாங்கள் வழங்கும் இன்டர்நெட் திட்டங்கள்ல ஒரு வருஷம் வேலிடிட்டி இருக்கிற இன்டர்நெட் சேவை திட்டமானது கண்டிப்பா அதுவும் சேர்த்தே இடம்பெறணும் அப்படின்னும், அந்த திட்டமானது அதிக அளவு டேட்டா பயன்பாடோட கொண்டதாகவும் இருக்கணும் அப்படின்னும், நாடு முழுவதும் தொலைத்தொடர்பு சேவையை விரிவுபடுத்தும் பொருட்டும் டிஜிட்டல் தொழில்நுட்ப வளர்ச்சியை அதிகரிக்க செய்யும் பொருட்டும் ட்ராய் அறிமுகப்படுத்தும் இந்த திட்டத்தை எல்லா மொபைல் சேவை நிறுவனங்களும் வாடிக்கையாளர்களுக்கு வழங்குவாங்க அப்படின்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். ட்ராய் அமைப்பானது இது தொடர்பாக விரைவில் மொபைல் சேவை நிறுவனங்களுக்கான விரிவான ஆலோசனை கூட்டங்கள் நடத்த இருக்காங்க. அலைபேசி நுகர்வோர் அமைப்புகளும் இத்தகைய ஆலோசனை கூட்டங்கள்ல கலந்துகிட்டு தங்களோட கருத்தை பகிர்ந்துக்கணும் அப்படின்னும், இதன் மூலம் வாடிக்கையாளர்களோட மன ஓட்டத்தை நாங்க அறிந்துக்க முடியும் அப்படின்னும் தெரிவிச்சிருக்காரு. ட்ராயோட இந்த முடிவானது நிச்சயமா வாடிக்கையாளர்களுக்கு நல்ல பயனை கொடுக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். இந்த செய்தி பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பகிர்ந்துக்குங்க. இந்த செய்தி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம தமிழ் மித்ரன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.